யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி வீதி பகுதியில் நபரொருவர் தீமூட்டி கொளுத்தியதில் படுகாயமடைந்த குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. சாவகச்சேரியைச் சேர்ந்த 45 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி வீதி பகுதியிற்கு குறித்த குடும்ப பெண்ணை அழைத்து வந்த நபர் ஒருவர் குறித்த பெண்ணை தீமூட்டி கொளுத்தியுள்ளார். இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் குறித்த ஆண் குடும்ப பெண் மீது பெட்ரோல் ஊற்றி தீமூட்டியுள்ளார். பெண் தீயில் எறிவதைக் கண்ட அயலவர்கள் தீயை அணைத்து பெண்ணை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேசத்தில் வாழ்வெட்டு குழு ஒன்று வீடு ஒன்றில் நுழைந்து இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு வீட்டையும் சேதமாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பின்னர் குறித்த குழு வீதியில் சென்றவர்கள் மீது நடத்திய தாக்குதலில் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னர் அந்த குழு தப்பிச் சென்றுள்ளதாக கரைப்பற்ற போலீசார் தெரிவித்துள்ளனர். வாழ்வெட்டு குழுவினருக்கும் வாச்சிகுடா பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் இடையே மரண வீடு ஒன்றில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த இளைஞனை பழிவாங்குவதற்காக சம்பவ தினமான நேற்று முன்தினம் இரவு வாழ்வெட்டு குழுவைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் மோட்டார் சைக்கிளில் வாள்களுடன் அவரை தேடிச் சென்ற நிலையில் அவர் அங்கு இல்லாத நிலையில் அந்த பகுதியில் வீதியில் வந்த அந்த இளைஞரின் நண்பன் மீது தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பி ஓடி அவரது சகோதரியின் வீட்டினுள் புகுந்துள்ளார். இதனை அடுத்து அவரை துரத்திச் சென்ற வாழ்வெட்டு குழு அவரின் சகோதரியின் வீட்டின் பொருட்களை உடைத்து அந்த இளைஞர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இதனை தடுக்கச் சென்றவர்கள் மீதும் வாள்களால் வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதேவேளை இந்த வாழ்வெட்டு குழுவினர் வீதியில் சென்றவர்கள் மீதும் வாள்களால் வெட்டி தாக்குதல் நடத்தியதில் 7 பேர் படுகாயமடைந்ததை அடுத்து தாக்குதலை மேற்கொண்ட குழுவினர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இதில் படுகாயமடைந்தவர்கள் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் இந்த தாக்குதலை மேற்கொண்ட குழு தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா வட்டவளை பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் நுழைந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாக கூறப்படும் பாடசாலை மாணவர்கள் 2 வட்டவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 13 வயதுடைய 2 மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 2 கடந்த மே மாதம் 28ஆம் திகதி அவர்களது வீட்டிற்கு அருகில் உள்ள வீடொன்றிற்குள் நுழைந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடியுள்ளனர். பின்னர் திருடிய பணத்தை பயன்படுத்தி கையடக்க தொலைபேசி, கிரிக்கெட் மட்டை, 8 புறாக்கள் மற்றும் 2 மீன் தொட்டிகள் உள்ளிட்ட பொருட்களை கொள்வனவு செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை இவர்களிடமிருந்து 20,000 ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசியை 80,000 ரூபாவுக்கு விற்பனை செய்த கடை உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து 12,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.